ஹாய் வைட்டி சொந்தங்களே, இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான மைசூர் பாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அவர் சேனல் ட்விஸ்ட் இன் வேர்ல்ட். இப்போ இந்த ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட் நம்ம 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப் நான் இன்றைக்கி 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். இந்த 2 கப் கடலை மாவுக்கு நம்ம எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் கரெக்டாக 1 கப் அளவுக்கு உருக்குன நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் உருக்கின்னா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும், அதனால உருக்குன நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணி நல்லா அந்த கடலை மாவை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகுப்பதம் இதுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த சர்க்கரை கரைஞ்சால் உங்களுக்கு போதும். சர்க்கரை கரைஞ்ச உடனேயுமே நம்ம மிக்ஸை கிளறி வச்சுக்கலாம். இதுக்கு மெயினாக பாருங்கள், பக்கத்துலேயே சுகர் காய்ச்சும் போதே பக்கத்துலேயே நீங்கள் 1 கப் எண்ணெயை சூடேற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு மைசூர் பாக் கிளறும் போது எண்ணெய் தேவைப்படும். ஹார்ட் மைசூர் பாக் அப்படிங்கிற பட்சத்தில் எண்ணெய் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நமக்கு சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சர்க்கரை பாகில் மைசூர் பாக் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி இதை நல்லா கலக்கி விடலாம். கொஞ்சம் விட்டிங்கன்னாலும் அடி பிடிச்சிரும். இன்னும் கூட நம்ம தண்ணியாட்டம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நெய்க்கு அளவாக சேர்த்தனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை பக்கத்துலேயே ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயிலை ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணி அந்த ஆயில் நல்லா அது உள்ளே இழுக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். இப்படி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்திருக்க ஆயில் தீர்ற வரைக்குமே நமக்கு நல்ல கிளறிக்கலாம். ஏன்னா கரெக்டான அளவுக்கு தான் நம்ம ஆயில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல புஃப்னு நல்ல பபிளாக கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆயிலெலாம் மேலே மிதங்க விட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து பிளேட்டில் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருங்க. அந்த டைமில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் ஆற விட்டு பீஸ் போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் கழித்து நீங்கள் எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக சாஃப்டாக வரும். இந்த மைசூர் பாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ். உண்மையாலுமே ரொம்ப சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டாட்டா, பை பாய்.